பைத்தான் செட். ஸோ செட் அப்படிங்கிற அந்த கலெக்ஷன் டேட்டா டைப் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் செட் அப்படின்னா என்னென்னா, செட்டும் இந்த லிஸ்ட் டப்பிள் மாதிரி ஒரு டேட்டா டைப் தான். அண்ட் இந்த டேட்டா டைப்பில் கலெக்ஷன் டேட்டா டைப் தான். அண்ட் இந்த டேட்டா டைப் எப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமானது. இந்த டேட்டா டைப்புக்குள்ளே நீங்கள் டூப்ளிகேட்ஸ் வச்சுக்க முடியாது. அண்ட் இதில் அன்ஆர்டர் கிடையாது. ஸோ அன்ஆர்டர்ட் அப்படின்னாலே உங்களுக்கு இந்த இண்டெக்ஸ் வேல்யூ தான் கிடையாது. ஸோ அதுலேயே உங்களால் கரெக்டான வேல்யூவை பாயிண்ட் பண்ணி எடுக்க முடியாது. கரெக்டாக? ஸோ இதுதான். ஸோ இதில் மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இதால் டூப்ளிகேட் வேல்யூ வச்சுக்கவே முடியாது. செட்டுங்கிறது டூப்ளிகேட் வேல்யூ வச்சுக்கவே முடியாது. அதுதான். அண்ட் இது ஒரு அன்ஆர்டர்ட். அண்ட் மற்றதெல்லாம் சேம், லிஸ்ட்டுக்கும் டியூப்பிளுக்கும் இருக்கிற ஒரே இதுதான். செட்டுக்கும் நீங்கள் மல்டிபிள் வேல்யூஸ் வச்சுக்கலாம், மல்டிபிள் டேட்டா டைப்ஸ் இன்சைட் வச்சுக்கலாம். இதுவும் ஒரு கலெக்ஷன் தான். ஓகேவா? ஸோ எதுக்கு நம்ம செட்டை யூஸ் பண்ணுறோம்? லிஸ்ட்டு டப்பிள் இல்லாமல் எதுக்கு நம்ம செட்டை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, சில நேரத்தில் நமக்கு வந்து யூசர் ஐடி இருக்கும், எம்ப்ளாயி ஐடி இருக்கும். இதெல்லாம் வந்து யூனிக்கான எலமெண்ட்ஸில். அந்த யூனிக்கான எலமெண்ட்ஸை நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் செட் அப்படிங்கிற டேட்டா டைப்பை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ நம்ம செட்டுனா என்னென்னு பார்த்தாச்சு. அண்ட் எதுக்கு செட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து செட்டை எப்படி க்ரியேட் பண்ணலாம்? 2 விதமாக செட்டை க்ரியேட் பண்ணலாம். ஒன்று, செட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் செட்டுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த மாதிரி கேர்லி ப்ராக்கெட்ஸ்குள்ளே மேங்கோ, ஆரஞ்ச், கிரேப்ஸ், இது நான் பிரிண்ட் ஃப்ரூட்ஸ் நான் ரன் பண்ணுறேன். எனக்கு என்ன ஒன்று பார்க்குங்க, மேங்கோ, ஆரஞ்சு, கிரேப்ஸ்ன்னு இருக்குது. நான் இதை இப்போ ரன் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா மேங்கோ, ஆரஞ்ச், கிரேப்ஸ் இருக்குது. மேங்கோ, கிரேப்ஸ், ஆரஞ்சுன்னு இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஃப்ரூட்ஸில் நான் மேங்கோவே திருப்பி ஆட் பண்ணுறேன். மேங்கோ அப்படியே திருப்பி ஆட் பண்ணுறேன். இப்போ நான் ரன் பண்ணேன்னா அந்த மேங்கோவே டூப்ளிகேட் வேல்யூவே இருக்காது. ஸோ அதுதான் செட்டோட மெயின் ப்ராப்பர்ட்டியே. அண்ட் இது இல்லாமல் நம்ம ஒரு லிஸ்ட்டில் நம்ம ஒரு லிஸ்ட்டில் வச்சுட்டு, இந்த மாதிரி நம்ம ஒரு லிஸ்ட் க்ரியேட் பண்ணி அந்த லிஸ்ட்டில் வச்சுட்டு, இதை நான் ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே என்க்ளோஸ் பண்ணி, அண்ட் இதுக்கு முன்னாடி நான் செட்டுங்கிற வார்த்தை போட்டாலும் என்னால் அப்படியும் க்ரியேட் பண்ண முடியும். fruits_1 அப்படிங்கிறது தான். இப்படி இதுவும் செட் தான். ஓகே. இப்போ நான் ரன் பண்ணேன்னா பார்த்திங்கன்னா எனக்கு அதே தான், மேங்கோ, கிரேப்ஸ், ஆரஞ்சுன்னு தான். ஸோ இதுவும் நமக்கு செட் மாதிரி தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம இது வரைக்கும் பார்த்ததில்ல பைத்தானோட செட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு என்ன, யூனிக்கான எலிமெண்ட்ஸ் நம்ம இங்கேயே பார்த்தோம். மேங்கோவை ஒரே ஒரு வாட்டி தான் எடுத்துக்கிச்சு. விச் இஸ் யூனிக்கான எலிமெண்ட்ஸ் தான் இருக்கும். அன்ஆர்டர்ட் அண்ட் மியூட்டபிள். அன்ஆர்டர்ட் அப்படின்னா என்னென்னா, இவங்களுக்கு கரெக்டாக இண்டெக்ஸ் 0லேருந்து எண்டு வரைக்கும் இருக்காது. இவங்க ரேண்டமாக தான் இருக்கும். ஸோ நம்ம ஃபார் லூப் எடுத்துக்கிட்டாலும் சரி, வைல் லூப் எடுத்துக்கிட்டாலும் சரி, இது ரொம்ப ரேண்டமாக தான் இருக்கும். சும்மா நம்ம இதுக்கு ஃபார் லூப் எடுத்து பார்ப்போம். இதுக்கு நான் ஃப்ரூட்ஸ் இருக்குல்ல, இதை காப்பி பண்ணிக்கிறேன். இந்த ஃப்ரூட்ஸை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி, இப்போ நான் அதுக்கு ஃபார் லூப் எடுக்கிறேன். ஃபார் ஐ இன் ஃப்ரூட்ஸ் பிரிண்ட் ஐ. யூஸ்வலாக இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் மேங்கோ, கிரேப்ஸ், ஆரஞ்ச், மேங்கோ, கிரேப்ஸ், ஆரஞ்ச். அண்ட் இந்த மேங்கோ எடுக்காதுன்னு வச்சுக்கலாம், நம்ம அதையும் ரிமூவ் பண்ணிவிடும். இன்னொரு ஃப்ரூட்டாக ஜாக் ஃப்ரூட் ஆட் பண்ணிப்போம். இப்போ நான் அதை ரன் பண்ணுற பாருங்க. இப்போ கிரேப்ஸ், ஆரஞ்ச், ஜாக் ஃப்ரூட், மேங்கோன்னு இருக்குது. அது பார்த்திங்கன்னா கிரேப்ஸ், ஜாக் ஃப்ரூட், ஆரஞ்ச், மேங்கோன்னு இருக்குது. ஸோ இதுக்குன்னு தனியாக ஒரு ஆர்டர் கிடையாது. அதாவது இதுக்குன்னு ஒரு இண்டெக்ஸ் கிடையாது. எப்படி வேணாலும் இருக்கும். அதனால தான் செட்டு வந்து ஒரு யூனிக், அன்ஆர்டர்ட் அண்ட் மியூட்டபிள். மியூட்டபிள்னா என்னால் இதை சேஞ்ச் பண்ண முடியும். அதாவது என்னால் இதில் வந்து ஒரு வேல்யூவை ஆட் பண்ண முடியும், அப்டேட் பண்ண முடியும். சேஞ்ச் பண்ணணுங்கிறது வேறு. என்னால் இதை ஒரு வேல்யூ ஆட் பண்ண முடியும், ரிமூவ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தலாம். இப்போ இந்த ஃப்ரூட்ஸ்லேயே நான் ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நான் 2 விதமாக ஆட் பண்ணுவேன். ஒன்று வந்து ஃப்ரூட்ஸ் டாட் ஆட் அப்படிங்கிற இன்பில்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஏதாவது ஒரு இப்போது ஃப்ரூட்ஸில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதே எனக்கு வந்து 2 லிஸ்ட் இருக்குது, நான் அப்டேட் பண்ணணுன்னா இதே மாதிரி தான். ஃப்ரூட்ஸ் டாட் அப்டேட், எனக்கு 2 லிஸ்ட் வேல்யூ இருக்குல்ல. ஸோ எப்படி எக்ஸ்டெண்ட் யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். இதில் நான் என்ன பண்ண போகிறோம், போமோ அண்ட் ட்ராகன் ஃப்ரூட். இப்போ நான் பிரிண்ட் ஃப்ரூட்ஸ்னு கொடுத்தேன்னா எனக்கு இதெல்லாம் ஆட் ஆகி எனக்கு கிடைக்கும்.
ஸோ ஆரஞ்ச், மேங்கோ, குவா, ட்ராகன் ஃப்ரூட், ஜாக் ஃப்ரூட் இதே உங்களுக்கு இந்த லிஸ்ட்லேயே மாற்றி மாற்றி கொடுக்க மாட்டாங்க. திடீர்னு மேங்கோ வரும். ஸோ இந்த மாதிரி மாறி மாறி நம்ம கொடுக்கும், விச் இஸ் அன்ஆர்டர்ட். ஓகேவா? அண்ட் ரிமூவ் பண்ணணும்னா நமக்கு 2 வழி இருக்குது. ஒன்று டிஸ்கார்டு, இன்னொன்று ரிமூவ். ஸோ ஃப்ரூட்ஸ் டாட் ரிமூவ் என்ன கொடுக்கலாம், என்ன ரிமூவ் பண்ணலாம் இதில்? போமோ ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னா இப்போ இதை ரன் பண்ணேன்னா எனக்கு இங்கே பிரிண்ட் பண்ணலையா? ஸோ இங்கே பிரிண்ட் ஃப்ரூட்ஸ் கொடுத்தேன்னா இப்போ இங்கே நான் ரன் பண்ண வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு போமோ ரிமூவ் பண்ணிடுச்சு. சேம் டைம் நான் டிஸ்கார்ட் யூஸ் பண்ணி திருப்பியும் போமோ இங்கே திருப்பி நான் இங்கே கொடுக்குறேன் பாருங்கள். ஃப்ரூட்ஸ் டாட் ரிமூவ் இதுலேயே இல்லாத ஒரு எலிமெண்ட் நான் கொடுக்குறேன், விச் இஸ் பெரி. இதில் இல்லாத இது எலிமெண்ட் கொடுக்குறேன். இப்போது ஃப்ரூட்ஸ் டாட் ரிமூவ் பெரி அப்படின்னு கொடுக்கும்போது எனக்கு இஷ்யூ வருது. ஏன்னா இந்த எலிமெண்ட் வந்து இதில் இல்லை. ஸோ கீ எரர் பெரின்னு இருக்குல்ல, இதே நான் டிஸ்கார்ட் மூலியமாக இருந்துச்சுன்னா டெலீட் பண்ணுறது, இல்லைன்னா எரர் கொடுக்காத அப்படிங்கிற கான்செப்ட் தான் இது. ஸோ டிஸ்கார்ட்னாலும் டெலீட் தான், பட் இருந்துச்சுன்னா எரர் கொடுக்காத டெலீட் பண்ணுறது, இல்லை இல்லைன்னா எரர் கொடுக்காத, இருந்துச்சுன்னா டெலீட் பண்ணுறது. அவ்வளோதான். சிம்பிள் அண்ட் டேக் பாலிசி தான் எனக்கும் ரிமூவ் ஐட்டம்ஸ்க்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி லூப்பிங் த்ரூ செட்ஸ் பண்ணிட்டோம், பட் இன்னொரு வாட்டி காட்டுறேன். ஃபார் லூப் இன், ஸோ நம்ம ஆல்ரெடி ஃபார் லூப் பார்த்துட்டோம், பட் இன்னொரு வாட்டி உங்களுக்காக காட்டுறேன். ஃபார் ஐ இன் ஃப்ரூட்ஸ் பிரிண்ட் ஐ. நார்மல் எல்லா இதுக்கும் பண்ணுற மாதிரி தான் இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு எலமெண்ட்டும் காட்டும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இதில் இருக்கிற பில்ட்இன் மெத்தட்ஸ். இங்கே பிரிண்ட் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு வச்சுப்போம், சும்மா நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. இப்போ நான் அதில் ஃப்ரூட்ஸ் டாட் கிளியர் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு உள்ளே இருக்கிற மொத்த வேல்யூவும் அது கிளியர் பண்ணிவிடும். அண்ட் இதுக்கு முன்னாடி நியூ ஃப்ரூட்ஸில் நான் இப்போது நான் இந்த இடத்துல நியூ ஃப்ரூட்ஸ் அப்படின்னு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த ஃப்ரூட்ஸை நான் வந்து காப்பி பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரூட்ஸ் இருக்கிறது காப்பி பண்ணால் ஃப்ரூட்ஸ் டாட் காப்பி கொடுத்தேன்னா எனக்கு நியூ ஃப்ரூட்ஸில் அதில் இருக்க எல்லாத்தையும் காப்பி பண்ணி கொடுத்துரும். நெக்ஸ்ட்டு எனக்கு லென்த் வேணும்னா சேம் லென்த் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இது கொடுத்தேன்னா இதுக்கு லென்த் எடுத்து கொடுக்கும். பிரிண்ட், ஸோ இங்கே பிரிண்ட் ஃப்ரூட்ஸ் நான் அதை ரன் பண்ணேன்னா ஸோ எம்டி செட் ஃப்ரூட்டுங்கிறத காட்டிது. அதுக்கு முன்னாடி 6 காட்டிடுச்சு. அண்ட் இதில் நம்ம இதுலேயும் பிரிண்ட் பண்ணிட்டோம். அண்ட் இந்த நியூ ஃப்ரூட்ஸ்லேயும் உங்களுக்கு ஃப்ரூட்ஸோட வேல்யூ இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இதில் காட்டுறேன். ஓகேவா? அண்ட் 9th டாபிக் நம்ம என்ன இருக்குன்னா, அது வந்து செட் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. செட் ஆப்ரேஷன்ஸ் நம்ம 10th 12th ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்துருப்போம், விச் இஸ் யூனியன், இன்டர்செக்ஷன் அண்ட் டிஃப்ரென்ஸ். யூனியன், இன்டர்செக்ஷன் அண்ட் டிஃப்ரென்ஸ். ஸோ நம்ம 2 செட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். 1 2 3 பியில் 3 4 5 இந்த 2 செட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே பிரிண்ட் ஏ டாட் யூனியன் பி அப்படின்னா எனக்கு ரெண்டுத்துக்கும் இருக்கிற காமன் வேல்யூஸ் அண்ட் அதை கம்பைன் பண்ணி கொடுக்கும். அதாவது 1 2 3 இருக்குல்ல, 3 எனக்கு காமன் வேல்யூ தானே, அதையும் சேர்த்து 1 2 3 4 5ன்னு கொடுக்கும். ஓகே, எனக்கு பிரிண்ட் ஏ டாட் இன்டர்செக்ஷன் ஆஃப் பி அப்படின்னு கொடுத்தோன்னா ரெண்டுத்துக்கும் இருக்க காமனான வேல்யூ 3 அதை கொடுக்கும். ஸோ அதுதான் யூனியன், இன்டர்செக்ஷன். டிஃப்ரென்ஸ் இதில் வந்து ஏல பியோட டிஃப்ரென்ஸ் என்ன? அப்போது ஏல வந்து 1 2 தான் டிஃப்ரென்ஸில், 3 காமனு, பியில் 4 5. அது வந்து பி டாட் டிஃப்ரென்ஸ் ஏன்னு கொடுத்தா பியில் காமன், பியில் டிஃப்ரென்ஸாக இருக்கிறது எடுத்து கொடுக்கும். இது ஏ டாட் டிஃப்ரென்ஸ் பி. ஓகே, ஸோ இதுதான் யூனியன், இன்டர்செக்ஷன் அண்ட் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம எல்லாம் செட்டு, லிஸ்ட்டு, டியூப்பிள் அப்படின்னு இப்போ பிரிச்சிட்டோன்னா லிஸ்ட்டில் உங்களால் எல்லாத்தையும் பண்ண முடியும். அதாவது ஆட் பண்ண முடியும், ரிமூவ் பண்ண முடியும், உங்களால் எல்லாத்தையும் பண்ண முடியும். அதே மாதிரி டப்பிளில் உங்களால் என்ன பண்ண முடியும்? உங்களால் ஆர்டர் பண்ண முடியும். மேக்ஸ் டு மேக்ஸ் உங்களால் எல்லாம் பண்ண முடியும். ஆனால் என்ன பண்ண முடியாதுன்னா உங்களால் உள்ள சேஞ்ச் பண்ண முடியாது. உள்ளே இருக்கிற எந்த எலிமெண்ட்டும் சேஞ்ச் பண்ண முடியாது. அண்ட் டப்பிளில் லிஸ்ட்டில் பண்ணக்கூடிய எல்லா விஷயத்தையும் பண்ண முடியாது. ஆனால் அது ஆர்டர்டு தான். ஆனால் ஒரு வாட்டி கன்ஃபைன் பண்ணிட்டீங்கன்னா அது கன்ஃபைன் பண்ணது தான். அண்ட் அதில் எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது. அதுதான் டப்பிள். செட்டில் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். ஆனால்
உங்களால் அன்ஆர்டர்டாக இருக்கிறதுனால உங்களால் ஸ்பெசிஃபிக்கான எலிமெண்ட்டை சேஞ்ச் பண்ண முடியாது. சப்போஸ் எனக்கு செகண்ட் எலிமெண்ட்டை சேஞ்ச் பண்ணணுன்னா உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதில் ஒரு சிக்கல் இருக்குது. அண்ட் இதில் நீங்கள் டூப்ளிகேட் வேல்யூ வச்சுக்கவே முடியாது. ஸோ அதுதான் செட். இன்னும் நம்ம டீட்டெயிலாக செட், லிஸ்ட், டிக்ஷனரி, டப்பிள் இதை நாலுத்தையும் நம்ம டிஃப்ரென்சஸ் பார்ப்போம். பட் இப்போதைக்கு நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஓகே, இப்போ ஃப்ரோசன் செட் அப்படின்னு இந்த செட்லேயே ஒன்று இருக்குது. அந்த ஃப்ரோசன் செட் அப்படின்னு என்னென்னா, நம்ம ஒரு செட்டை ஃப்ரோசன் செட் ஆக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் அதை சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஸோ நான் இப்போ ஃப்ரோசன் செட் கொடுத்துட்டு ஃப்ரோசன் செட் எப்படி கால் பண்ணணும்னா, ஃப்ரோசன் செட் அண்ட் இதுக்குள்ளே நான் அந்த கர்லி பேக்கெட்ஸ்குள்ளே ஒரு லிஸ்ட்டில் 1 2 3 அப்படின்னு போட்டுட்டு இப்போ நான் இந்த லிஸ்ட்டுக்குள்ளே ஆட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரோசன் செட் டாட் ஆட் 5 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இது ஆட் பண்ணாது. எனக்கு இது ஆட் பண்ணவே பண்ணாது. ஸோ நீங்கள் ஒரு ஃப்ரோசன் செட் க்ரியேட் பண்ணுறது மூலியமாக நீங்கள் ஒரு டூப்ளிகேட் இல்லாத டப்பில் க்ரியேட் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ அதுக்குமே ஃப்ரோசன் செட்னு சொல்லிக்கலாம். டூப்ளிகேட் இல்லாத டப்பில் க்ரியேட் பண்ணுறதுக்கு பேர் ஃப்ரோசன் செட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா, நம்ம இப்போ வந்து ஒரு ரியல் லைஃப் ப்ராப்ளம் பார்ப்போம். என்னென்னா, எனக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் ஒரு ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. அந்த ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனில் மல்டிபிள் பீப்புள் மல்டிபிள் வேல்யூஸ் கொடுப்பீங்க, மல்டிபிள் பேர் கொடுப்பீங்களே, அதை எனக்கு டூப்ளிகேட் நேம்ஸை ரிமூவ் பண்ணி கொடுக்கணும். அவ்வளோதான். ஸோ நான் என்ன பண்ணுவேன், ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 0 to 10 இதில் இன்புட் என்டர் த ஸ்டூடெண்ட் நேம். ஸோ நான் இப்போ இதில் ஸ்டூடெண்ட் நேம் எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு நேம்ங்கிற வேரியபிளில் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். அண்ட் ஸ்டூடெண்ட்டுங்கிற ஒரு லிஸ்ட்டில் நான் எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். நான் என்ன பண்ணுவேன், ஸ்டூடெண்ட் டாட் அப்பெண்ட் நேம். ஸோ எனக்கு ஒரு லிஸ்ட்டில் இது எல்லாமே க்ரியேட் ஆயிடுச்சு. அண்ட் இப்போது எனக்கு டூப்ளிகேட்ஸ் இருந்தால் ரிமூவ் பண்ணி கொடுத்துடணும்ல. நான் என்ன பண்ணுவேன்னா எல்லாத்தையும் செட்டாக போட்டுப்பேன். செட் ஆஃப் இது என்னது, ஸ்டூடெண்ட். இதுக்குள்ளே நான் ஃபைனல் ஸ்டூடெண்ட் செட் இதை கொடுத்து வச்சுங்களேன். ஃபைனல் ஸ்டூடெண்ட் இவங்கெல்லாம் தான்ப்பா. டூப்ளிகேட்டாக அந்த நேம்லாம் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். பிரிண்ட் தி ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஃபைனல் ஸ்டூடெண்ட். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுவேன், இதை ரன் பண்ணேன்னா 10 பேருக்கு ரன் ஆகணும். எந்த இடத்துல எனக்கு எரர் வருது, பிகாஸ் நம்ம சென்டாக்ஸ்குள்ளே போட்டிருக்கோம். எஸ், நான் இப்போ இதை என்ன பண்ணுவேன், சேவ் பண்ணிட்டு நாங்கள் ரன் பண்ணால் என்டர் தி ஸ்டூடெண்ட் நேம் நிலன் அண்ட் திருப்பி நான் விராத்னு கொடுக்குறேன், கோகுல்னு கொடுக்குறேன், நிலன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸில் வந்து இந்த டூப்ளிகேட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி 1 2 3 4 5 6 7 மெம்பர்ஸ் எனக்கு வந்து டூப்ளிகேட்ஸோட ரிமூவ் பண்ணி கொடுத்துருக்கு. அண்ட் இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம் யூஸ் பண்ணுறது மூலியமாக நம்ம இருக்கிற கலெக்ஷன் டேட்டா டைப்பை இன்னும் செட் கலெக்ஷன் டேட்டா டைப்பை இன்னும் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம டிக்ஷனரிங்கிற கலெக்ஷன் டேட்டா டைப் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.